அதே போன்று என்னுடைய பெற்றோருக்கு நான் செலவு செய்வது என்னுடைய கடமை. என்னுடைய பெற்றோரை ஆரோக்கியமாக வைத்திருப்பது, என்னுடைய பெற்றோரை பாதுகாப்பாக வைத்திருப்பது, என்னுடைய பெற்றோருக்கு வேளா வேளைக்கு நான் சோறு கொடுப்பது, இதெல்லாம் என் மீது உள்ள ஃபர்து ஐன்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய மார்க்கம் பேசுகிறவர்கள், மார்க்கத்திலே அதி தீவிர அக்கறை காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். பெற்றோரை கண்டுகொள்ள மாட்டார்கள். உம்மா வாப்பா நோயாளியாக கிடப்பார்கள், வேளா வேளைக்கு சாப்பாடு இல்லாமல் இருப்பார்கள், அடுத்தவர்களிடத்திலே போய் கை நீட்டுவார்கள். இவர்கள் வசதியோடு உட்கார்ந்து கொண்டு பெற்றோருடைய மனதை நுகடிப்பார்கள். அப்ப பெற்றோருக்கு செலவு செய்வது கட்டாய கடமை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் பெற்றோர் பணக்காரர்களாக இருந்தாலும் நான் தேடுகிற பொருளாதாரம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த வ மாலுக லி அபீக, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கு தான் சொந்தம் என்று சொன்னார்கள். என்னுடைய தந்தை ஒரு கோடீஸ்வரராக இருக்கலாம், என்னிடத்திலே வந்து மகனே உன்னுடைய இதை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டால் நான் கொடுப்பது என்னுடைய கடமை என்பதை இஸ்லாம் நமக்கு உணர்த்து